எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, இயேசுவின் நாமத்தால் உம்முடைய பரிசுத்த சமூகத்தை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம். இந்த மாலை வேளையிலும் உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். கர்த்தர் நீர் எங்களோடு கூட நீர் பேசுவீராக, எங்களோடு கூட நீர் இடைப்படுவீராக. அது வார்த்தைகள் எங்களுக்குள்ளே வல்லமையாய் கிரியை செய்யட்டும். ஆண்டவரே, வானத்தையும் பூமியும் உண்டாக்குவதற்கு முன்பாக வார்த்தைகளால் நீர் நிறைந்திருந்தீர் என்று வேதவசனம் சொல்கிறது. வானமும் பூமியும் ஒழிந்து போனாலும் என் வார்த்தைகள் ஒரு நாளும் ஒழிந்து போகாது என்று சொல்லியிருக்கிறேன். ஆண்டவரே, இந்த நாளிலும் இந்த திரு வார்த்தைகளை பேச கர்த்தர் நீர் கொடுத்த கிருபைகளுக்காக நன்றிகளை எடுக்கிறேன். பேசுகிறேன். அடியேனை மறைத்து நீர் வெளிப்படுவீராக. அமர்ந்திருக்கிற அனைவர் மேலும் ஒரு திருக்கரம் ஆளுகை செய்ய வேண்டுமாய் ஜெபிக்கிறேன். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வீராக. மனிதனுடைய சத்தத்தை அல்ல, தேவனுடைய சத்தத்தை கேட்க வந்திருக்கிற ஒவ்வொருவருக்காக நன்றி செலுத்துகிறேன். பரிசுத்த ஆவியானவர் நீர் இருதயத்திலிருந்து பேச வேண்டுமாய் ஜெபிக்கிறேன். நீர் எங்களை ஆளுகை செய்வீராக. நீர் எங்களோடு கூட நீர் பேசுவீராக. நீர் எங்கள் மேல் ஆண்டவரை அமர்வீராக. உமது கரம் எங்களை நிரப்ப வேண்டுமாய் ஜெபிக்கிறேன். எங்கள் இருதயத்தின் யோசனைகள், சிந்தனைகள் எல்லாவற்றையும் ஒரு சமூகத்திலே கொடுக்கிறோம். கர்த்தர் நீர் பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. ஆண்டவரே, எண்ணங்களை திசை திருப்புகிற எல்லாவது அந்தகாரத்தின் கிரியைகள், அசுத்தத்தின் காரியங்கள், மனுஷிக எண்ணெய்கள், மாம்சீக இச்சைகள் எல்லாவற்றையும் இயேசுவின் நாமத்தினாலே அப்புறப்படுத்துகிறோம். கர்த்தர் நீர் பொறுப்பெடுத்துக் கொள்வீராக, ஆளுகை செய்வீராக. இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறேன் எங்கள் ஜீவனுள்ள பரம தகப்பனே. ஆமேன், ஆமேன். கர்த்தருடைய பரிசுத்தத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் உங்கள் மத்தியில் பேசும்படியாக அடியேன் எடுத்துக்கொண்ட தலைப்பு, சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்ற திருவார்த்தையின் அடிப்படையிலே நாம் தொடர்ந்து சத்தியங்களை சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம். ஆகவே இது ஏற்கனவே முதல் இதனுடைய ஆரம்பத்தை நான் ஏற்கனவே பேசியிருக்கிறேன். அநேகர் இந்த நாளிலே புதிதாக வந்திருப்பதனாலே அதனுடைய சாரம்சத்தை சொல்லி இந்த நாளிலே கடந்து செல்ல விரும்புகிறேன். யோவான் 8ஆம் அதிகாரம் 31 முதல் 36 வசனங்களை நீங்கள் பார்த்தீர்கள் என்றால், இயேசு அந்த இடத்துல மிக தெளிவாக ஒரு காரியத்தை நம்மத்திலே பேசுகிறார். இயேசு தம்மை விசுவாசித்த யூதர்களை நோக்கி, நீங்கள் என் உபதேசத்தில் நிலைத்திருந்தால் மெய்யாகவே என் சீஷராயிருப்பீர்கள், சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்றார். ஆகவே அவருக்கு பிரதித்திரமாக, நாங்கள் ஆபிரகாமின் சந்ததியாயிருக்கிறோம், நாங்கள் ஒரு காலம் ஒருவனுக்கும் அடிமைகளாயிருக்கவில்லை, விடுதலையாவீர்கள் என்று நீர் எப்படி சொல்கிறீர் என்றார்கள். இயேசுவுக்கு பிரதித்திரமாக, பாவம் செய்கிறவன் எவனும் பாவத்துக்கு அடிமையாயிருக்கிறான் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன். அடிமையானவன் என்றைக்கும் வீட்டில் நிலைத்திறான், குமாரன் என்றைக்கும் நிலைத்திருக்கிறார். ஆகையால் குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலையாவீர்கள் என்று இது ஒரு பகுதி, மிக சிறப்பான ஒரு பகுதியாக இங்கே சொல்லப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். ஆகவே சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. இந்த உலகத்திலே விடுதலைக்காக அநேகர் ஏங்கிக் கொண்டிருக்கிறார்கள். விடுதலைக்காக அநேகர் ஏங்கிக் கொண்டிருக்கிறார்கள். இன்று எதற்கு ஜனங்கள் ஓடிக்கொண்டிருக்கிறார்கள் என்றால், விடுதலை, எனக்கு இதில் விடுதலை வேண்டும், அதில் விடுதலை வேண்டும் என்று சொல்கிறார்கள். இது ஒரு சைக்கலாஜிக்கல் சர்மன். இது மனதளவிலே சைக்கலாஜிக்கல் சர்மனாக இதை நான் பார்க்கிறேன். மனதில் ஏதோ ஒரு குற்றம், ஏதோ ஒரு கவலை, ஏதோ ஒரு பாதிப்பு, அதுக்கு விடுதலை தேடிக்கொண்டுதான் இன்று மனிதன் ஓடிக்கொண்டிருக்கிறான். தன்னுடைய பிறந்த நாள் முதல் இறந்த நாள் வரை இதை மனிதன் தேடிக்கொண்டே இருக்கிறான். இதெல்லாம் கடந்த சத்தியத்தில் நாம் ஆழமாக பார்த்தோம். மனிதன் பிறந்த நாள் முதல், சிறு குழந்தைகள் பார்த்தீங்கன்னா கூட எதையோ ஒன்று தேடிக்கொண்டே இருக்கும். ஏதோ ஒரு மனசுல எதையாவது ஒன்று பண்ணிக்கொண்டே இருக்க வேண்டும். மனதில் உள்ள எண்ணம் அது. பெரியவர்களுக்கு அவர்களுக்குரிய வயதுக்கு ஏற்ற ஒரு அனுபவங்கள், எண்ணங்கள், ஏதோ ஒரு கவலை, ஏதோ ஒரு மனக்கவலை, ஏதோ ஒரு கஷ்டம், எதுலையோ அது அறிவியல் பூர்வமாக விடுதலை தேடுகிறார்களோ, எதையோ ஒன்று தேடிக்கொண்டிருக்கிறார்களோ, அதிலிருந்து விடுதலையாக வேண்டும் என்று சொல்லி. ஆகவே எப்பொழுது அவர்களுக்கு விடுதலை உண்டாகும் என்றால், உண்மையை தெரிந்து கொண்டால் விடுதலை உண்டாகும். ஆகவே இயேசு மிக ஆழமாக போதிக்கிற பகுதியில் இதுவும் ஒன்று. சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். அப்ப விடுதலையாவதற்கு வேற எதுவும் தேவையில்லை, உண்மையை தெரிந்து கொண்டால் போதும் உங்களுக்கு விடுதலை உண்டாகும் என்று இங்கே சொல்லுகிறார்.
உண்மையை தெரிந்து கொண்டால் உங்களுக்கு விடுதலை உண்டாகும். எந்த ஒரு விஷயத்திலுமே சரி உண்மையை நாம் தெரிந்து கொண்டோம் என்றால் நாம் விடுதலையாகி விடுவோம். உண்மையை தெரிந்து கொள்ளவில்லை என்றால் நமக்கு விடுதலை கிடைக்காது. ஆகவே சில இந்த மருத்துவமனை கூட செல்லும்போது கூட, டாக்டர் எனக்கு உண்மையா என்னதான் இருக்குது, உண்மையா எனக்கு என்ன இருக்குது, அப்போ உண்மை இவங்க ஏதோ சொல்றதெல்லாம் போய் உண்மைன்னு ஒண்ணு இருக்குது இல்லையா, அது தெரிஞ்சுக்கணும்னா அவங்களுக்கு என்ன ஆயிடும், ஒரு கன்க்ளூஷன் வந்துடும். ஓ இதுதானா, மனசுல என்ன ஆகுது, ஒரு பெரிய ரிலீஃப் ஆகிறாங்க. உண்மையை தெரிந்து கொண்டால் விடுதலை உண்டாகும். இது இயேசு அன்னைக்கே சொல்லிட்டு போயிட்டார், சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலை ஆக்கும். அப்போ சத்தியம்னா உண்மையை தெரிந்து கொண்டால் உண்மைதான் உங்களை விடுதலையாக்க போகிறது, வேற எதுவும் உங்களை விடுதலையாக்க போகிறது இல்லை என்று இங்கே இயேசு சொன்ன வார்த்தை. இதை நம்ம போன சத்தியத்துல அநேக உதாரணங்களை வைத்து பார்த்தோம். இன்னைக்கு அடுத்த பகுதியாக இன்னைக்கு நாம் பார்க்க போகிறோம். அந்த இடத்துல யோவான் 8:30 யூதர்கள் அவர் மேல் விசுவாசம் வைக்கிறார்கள். இவைகளை அவர் சொல்லுகையில் அநேகர் அவரிடத்தில் விசுவாசம் வைத்தார்கள். யோவான் 8:30 யூதர்கள் அவரிடத்தில் விசுவாசம் வைக்கும் பொழுது ஏதோ ஒரு விசுவாசம் வைக்கிறார்கள். இதை சொல்லும் பொழுது இவர் ஏதோ சொல்றார், கொஞ்சம் நம்பிதான் பார்க்கலாமே அப்படின்னு ஒரு விசுவாசம் யூதர்கள் அவர் மேல் வைக்கிறார்கள். அவர்களை விசுவாசத்தில் முழுமையாய் நடத்துவதற்கு, அதாவது கம்ப்ளீட்டா அவங்களை கொண்டு வருவதற்கு தொடர்ந்து இயேசு இந்த காரியங்களை போதிக்கிறார். யாருக்குன்னா, அங்க நிறைய பேர் இருக்கிறாங்க, விசுவாசம் வைக்காத ஒரு கூட்டம் இருக்கிறது. கொஞ்சம் பேர் என்ன பண்றாங்க, இவர் ஏதோ சொல்றாரு, பாவம் பரிதாபமா இருக்கிறார், அதனால என்ன பண்ணலாம், அவரை நம்பலாம் அப்படின்னு சொல்லி ஒரு விசுவாசம் வைக்கிறார்கள். அந்த விசுவாசம் வைத்த கூட்டத்தை முழுமையான விசுவாசங்கள் நடத்துவதற்காக இயேசு இந்த காரியங்களை போதிக்கிறார். ஆகவே கடந்த சத்தியத்தில் சொல்லும் 3 காரியங்கள் நாம் இதில் பார்க்கலாம். ஆனால் இன்னைக்கு ஒரே ஒரு காரியத்தை தான் நாம் பார்க்க போறோம். முதலாவது விடுதலையிலே முன்னேறுவது. எப்படி விடுதலை பெற்றுக்கொள்வது என்றால், விடுதலையிலே எப்படி முன்னேறுவது என்றால், இப்போ நான் ஒரு லெவலில் விடுதலையாக இருக்கிறேன், நீங்க ஒரு லெவலில் விடுதலையாக இருக்கலாம். நாம ஃபைனலா அச்சீவ் பண்ணிட்டோமா என்னன்னு எப்படி கண்டுபிடிக்க முடியும்னா, தொடர்ந்து விடுதலையில முன்னேறி கொண்டே இருக்க வேண்டும். எப்படி இருக்க முடியும் தொடர்ந்து விடுதலையில முன்னேறுவது? எப்படி உண்மையை எந்த அளவுக்கு நாம் அறிந்து கொள்கிறோம் அந்த அளவுக்கு நாம் என்ன பண்றோம், விடுதலையில முன்னேறி கொண்டே இருக்கிறோம். இப்போ சயின்ஸ், இந்த அறிவியல் அறிஞர்கள்லாம் என்ன பண்றாங்க, அவங்களுக்கு நிறைய விஷயங்கள் என்ன பண்ணுது, இந்த டிவியில என்ன மெக்கானிசம், ராக்கெட் எப்படி ஓடுறது, அதெல்லாம் அவங்களுக்கு தெரியுது, நம்மளுக்கு அது தெரியல. இப்ப நம்மளை கொண்டு போய் ராக்கெட்ல விட்டா நம்ம என்ன பண்ணுவோம், எதையாவது நோண்டிட்டு இருப்போம். அவங்களுக்கு அதெல்லாம் தெரியும். அப்போ நம்மளை விட அவங்க அதிகமா தெரிஞ்சதுனால அவங்களுக்கு அந்த ராக்கெட் ஹேண்டில் பண்ணது ரொம்ப ஈஸியா இருக்கிறது. ஏன்னா நம்மளை விட அவங்க அதிகமா அதுல இருக்கிற உண்மைகளை தெரிந்து வைத்திருக்கிறார்கள். அதே போலதான் இது ஆவிக்குரிய சத்தியம். இது என்னுடைய வாழ்வில் ஏற்படுகிற மன கஷ்டங்கள், மனக்குழப்பங்களுக்கு நான் எந்த அளவிற்கு விடுதலையை பெற்றுக்கொள்ள முடியும் என்றால், எந்த அளவுக்கு நான் உண்மை அறிந்திருக்கிறேனோ அந்த அளவுக்கு நான் விடுதலையை பெற்றுக்கொள்ள முடியும். இப்ப எனக்கு 2 வசனம் தான் தெரியுது வாழ்க்கையில் அப்படின்னா, அந்த அளவு தான் எனக்கு விடுதலை தெரியும். 2 வசனம் தான் எனக்கு தெரியும் பிரதர். என்ன வரும், யூதாஸ் நாண்டு கொண்டு செத்தான், இன்னொன்னு இயேசு கண்ணீர் விட்டார். இந்த 2 வசனம் தான் எனக்கு தெரியும்னா அதை தான் தெரிஞ்சு வச்சுன்னு இருக்கேன். இயேசுனா கண்ணீர் விடுவார், யூதாஸ்னா நாண்டுன்னு செத்துருவான். அப்ப இவ்வளவுதான் எனக்கு தெரிஞ்சதுன்னா இதுல எனக்கு ஒரு பெரிய விடுதலை என்ன இருக்க போகுது? ஒன்னும் என்னோட குழப்பங்களுக்கு, மனக்குழப்பங்களுக்கு, என்னுடைய குடும்பத்திற்கு, என்னுடைய பிள்ளைகளுடைய வாழ்விற்கு, என்னுடைய மற்ற காரியங்களுக்கு ஒரு மனக்குழப்பம் எனக்கு எப்பவுமே இருந்துனே இருக்கிறது. இதுக்கு இந்த 2 வசனம் தான் எனக்கு தெரியும் பிரதர்னா, இந்த 2 சத்தியம் எனக்கு பெரிய விடுதலையை கொண்டு வராது. அப்போ எனக்கு விடுதலை வேண்டும் என்றால் நான் எந்த அளவுக்கு உண்மையை அறிந்து கொள்ளுகிறேனோ அந்த அளவுக்கு எனக்கு விடுதலை உண்டாகும். இது கொஞ்சம் சைக்கலாஜிக்கல் சப்ஜெக்ட். இது ஏற்கனவே நான் சொல்லிட்டேன், சைக்கலாஜிக்கலா டீல் பண்றது இது. அப்போ இயேசு அங்க சொல்றாரு, யூதர்களை பார்த்து என்ன சொல்கிறாரு, யோவான் 8:31 இயேசு தம்மை விசுவாசித்த யூதர்களை நோக்கி, நீங்கள் என் உபதேசத்திலே நிலைத்திருந்தால் மெய்யாகவே என் சீஷராய் இருப்பீர்கள். அப்ப இங்கதான் முதல்ல ஆரம்பிக்கிறாரு. அப்ப நீங்க வசனத்தை தெரிஞ்சுக்கினா மாத்திரம் போதாது, அதுல என்ன பண்ணணும், நிலைத்திருந்தால் எனக்கு சீஷராய் இருப்பீர்கள். அப்ப நிலைத்திருக்கணும்னா உண்மையிலேயே நாம் என்ன பண்ணிருக்கணும், உண்மையாக நிலைத்திருக்க வேண்டும். உண்மையில் உண்மையாக நிலைத்திருக்க வேண்டும். அப்ப முதல் காரியம், தம்மை விசுவாசித்த விசுவாசிகள்
அவரை நம்ப வேண்டும், விசுவாசிக்க வேண்டும். ரெண்டாவது காரியம், இப்ப எனக்கு விடுதலை உண்டாகணும். இப்ப நிறைய பேர் விடுதலைக்காக தான் வந்திருக்கிறோம். ஒருவேளை சரீரத்துல விடுதலையோ இல்ல ஆத்மாவில விடுதலையோ, ஏதோ ஒரு விடுதலை, 2 விடுதலை ஆண்டவர் தருகிறார். நம்ம 80% சரீர விடுதலை தான் பார்த்துன்னு இருக்கிறோம், அதாவது சரீரத்துக்கான விடுதலை. ஆனா ஆண்டவர் அதிகம் தர விரும்புறது ஆத்ம விடுதலை. 2த்தையுமே அவர் தரார். இப்ப நிறைய பேர் எதுக்கு வார்த்தை கேட்க வந்திருக்குன்னா, ஏதோ ஒரு விடுதலை எனக்கு உண்டா, ஏதோ ஆண்டவர் ஏதோ சொல்ல போறார். அப்போ நான் என்ன செய்யணும்னா, முதலாவது வார்த்தையை என்ன பண்ணும், விசுவாசிக்க வேண்டும், வார்த்தையை விசுவாசிக்க வேண்டும். ரெண்டாவது, அந்த வார்த்தையில நான் என்ன பண்ண வேண்டும், நிலைத்திருக்க வேண்டும், நிலைத்திருக்க வேண்டும். ஒரு மனிதன் இயேசுவின் வார்த்தையில் தொடர்ந்து விசுவாசித்துக் கொண்டே இருந்தால், அந்த வார்த்தையை பிடித்து விசுவாசி நிலைத்துக் கொண்டிருந்தால் கொஞ்சம் கொஞ்சமா என்ன ஆயிடும், அவனுக்கு உண்மை தெரிய வர ஆரம்பிக்கும். உண்மை தெரிய வர ஆரம்பிக்கும் போது அந்த உண்மை அவனுக்கு விடுதலையை கொண்டு வரும். இப்படிதான் விடுதலை ஆக முடியும் இயேசு சொல்றார். இன்னைக்கு விடுதலை பெருவிழா நம்ம போட்டிருக்கிறோம் இல்லையா, விடுதலை பெருவிழான்னு போட்டிருக்கிறோம். ஆண்டவர் எப்படி நீங்க விடுதலை ஆவீங்கன்னு சொல்லியிருக்காரு, சத்தியத்தை அப்படிதான் சொல்லியிருக்காரு. நாம இதை விட்டுறோம். விடுதலை பெருவிழா போய் அவரு என் தலையில கையை வச்சு பிடிச்சி தள்ளி விட்டார்னா நான் விடுதலை ஆயிடுவேன்னு நினைச்சிருக்கிறோம். பாதி பேர் அப்படிதான் ஓடி இருக்கிறாங்க. இங்க பைபிள் சொல்லுது, சத்தியத்தை கொஞ்சம் கொஞ்சமா அறிந்து கொள்ளுங்கள், அறிந்து கொண்டு அதை விசுவாசிகள், விசுவாசம் அதிலே நிலைத்திருங்கள். அப்போ கொஞ்சம் கொஞ்சமா உண்மை தெரிய வர ஆரம்பிக்கும். கடவுள் யாரு, நான் யாரு, கடவுள் உண்மையிலே என்ன செய்ய விரும்புறாரு, நான் என்ன செய்யறேன், அந்த உண்மை தெரிய 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 எனக்கு அது ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆயிடும், விடுதலையை கொண்டு வரும். அப்போ விடுதலை வேண்டும் என்றால் முதல்ல விசுவாசிக்க வேண்டும். விசுவாசிக்கிற மாதிரி அந்த வார்த்தையில தொடர்ந்து நிலைத்திருக்க வேண்டும். நிலைத்திருப்பது மாத்திரமல்ல, நிலைக்கும் பொழுது எனக்கு உண்மை தெரிய வரும். உண்மை தெரிய வரும் பொழுது எனக்கு விடுதலை உண்டாகும். இதுதான் ரூட் மெத்தட், இதுதான் பேசிக் மெத்தட். அப்ப எனக்கு விசுவாசம் வேணும், எனக்கு விடுதலை வேண்டும் என்றால் எந்த பிரச்சனையோ அந்த பிரச்சனைக்கு ஆண்டவருடைய வார்த்தை என்ன சொல்லுதோ அதை தேடணும். கடவுள் இப்படிதான் சொல்றாரான்னு அதை எடுத்துக்கின்னு அது பிரகாரம் செய்ய ஆரம்பிச்சுட்டேன்னா உண்மை தெரிய வர ஆரம்பிக்கும். உண்மை வரும்போது எனக்கு விடுதலை உண்டாகும். அப்போ முதல்ல இன்னைக்கு விசுவாசத்தை குறித்து பார்க்கலாம். அடுத்த சத்தியங்களை எப்படி நிலைத்திருக்கிறதுன்னு பார்க்கலாம். இன்னைக்கு விசுவாசத்தை குறித்து பார்க்கலாம். முதல்ல விசுவாசம்னா என்ன, ஆரம்பத்திலேயே நம்ம வந்துடணும். விசுவாசம் என்றால் என்ன? இந்த பகுதியிலே இந்த மக்கள் இயேசுவை கிண்டல் செய்வது, இயேசுவை ஏற்றுக்கொள்ளாமல் இருப்பது எல்லாமே மாறி மாறி நடக்கும். They are mocking the Christ, they are rejecting the Christ. இந்த பகுதியில் இயேசு பேசும்போதே அப்படியா நீர் வானத்திலிருந்து வந்தீரான்னு கேட்பான். அடுத்த வார்த்தை மறுபடியும் நீ எங்கிருந்து வந்திருவான். அதாவது கிண்டலுக்கு கேட்கிற மாதிரி கேட்டுக்கொண்டு இருப்பார்கள். அதாவது அவரை கிண்டல் அடிக்கிறது, அவரை ரிஜெக்ட் பண்றது எல்லாமே இந்த பகுதியில் இருக்கிறது. அப்போ இவங்க என்ன விசுவாசிக்கிறார்கள் என்று நாம் இன்னைக்கு பார்க்கலாம். அவர்கள் எப்படி விசுவாசிக்கிறார்கள் என்று பாருங்கள். யோவான் 8ஆம் அதிகாரம் 31வது வசனத்தில் சொல்றார், இயேசு தம்மை விசுவாசித்த யூதர்களை நோக்கி நீங்கள் என் உபதேசத்தில் நிலைத்திருந்தால் மெய்யாகவே என் சீஷரா இருப்பீர்கள் சொல்லினே வராரு. 8:45 பாத்தீங்கன்னா அதே அதிகாரத்துல, நான் உங்களுக்கு சத்தியத்தை சொல்லுகிறபடினாலே நீங்கள் என்னை விசுவாசிக்கிறது இல்லை. அதே ஜனங்க தான். அப்ப விசுவாசிக்கிறாங்க, விசுவாசிக்காம போறாங்க. கிண்டலுக்கு பண்ற மாதிரி இருக்குது இயேசு. அங்க சொல்றாரு, அவர்கள் விசுவாச யூதர்களை நோக்கி நீங்க இப்படி நிலைத்திருன்னு சொல்லினே வராரு. கொஞ்ச நேரம் கழிச்சு அவங்க என்ன பண்றாங்க, விசுவாசத்திலிருந்து பின்வாங்கி போகிறார்கள். அங்க 8:45 அதே அதிகாரத்தை சொல்றாரு, நான் சத்தியத்தை சொல்லுகிறதினால் நீங்கள் விசுவாசிக்கிறது இல்லை. அப்போ இது எப்படி இருக்குன்னா ஒரு ஆர்டிபிஷியல் ஃபெய்த்னு சொல்வார்கள் ஆங்கிலத்துல. அதாவது உண்மையான விசுவாசம் கிடையாது, ஒரு ஆர்டிபிஷியல் ஃபெய்த். இது என்னன்னு நான் உங்களுக்கு இன்னைக்கு காண்பிக்கிறேன். இப்போ இன்னைக்கு வேதம் யாரையாவது விசுவாசி என்று சொன்னால் அது எந்த கான்டெக்ட்ல சொல்லி இருக்கிறாரு, அவர்கள் வாழ்வின் கனி என்ன என்பதை நாம் பார்க்க வேண்டும். அது குழந்தை விசுவாசமா இல்ல ஆர்டிபிஷியல் ஃபெய்த்தா, அதாவது செயற்கை விசுவாசமா? அப்படிப்பட்ட விசுவாசங்கள் அவர்களை ரட்சிப்புக்குள் வழிநடத்தாது. இது கொஞ்சம் ஆழமா இருக்கும், கடினமா இருக்கும். அப்புறம் இயேசுவை விசுவாசித்தாலே போதுமே, ஏன் நீங்க இப்படிலாம் சொல்றீங்க? பைபிள் சொல்லுது, நான் சொல்ல. ஏன்னா அவர்கள் விசுவாசித்தார்கள், அப்புறம் விசுவாசிக்கவில்லை. ஒரு விசுவாசி என்று வேதம் யாரை சொல்லுகிறதோ அவங்க என்ன கான்டெக்ட்ல இயேசுவை விசுவாசிக்கிறார்கள்? முதல் கேள்வி, அது குழந்தைத்தனமான விசுவாசமா? ஏதோ சொன்னாங்க நான் நம்புறேன், அப்படிப்பட்ட விசுவாசங்கள் எல்லாமே அவர்களை முழுவதும்
ரட்சிக்காது என்று வேதம் சொல்கிறது. யோவான் 2ஆம் அதிகாரம், இதற்கு உதாரணமான வசனங்களை பார்க்கலாம். யோவான் 2ஆம் அதிகாரம் 23வது வசனம். பஸ்கா பண்டிகையிலே அவர் எருசலேம் இருக்கையில் அவர் செய்த அற்புதங்களை அநேகர் கண்டு அவருடைய நாமத்தில் விசுவாசம் வைத்தார்கள். இன்னைக்கு நிறைய கிறிஸ்தவங்க இப்படிதான் வைக்கிறாங்க இல்லையா? அவர் கண்ட மிராக்கிள்ஸ் பாக்குறாங்க. அப்பா ஒரு என்ன காணா ஒரு கல்யாணத்துல தண்ணீர் அப்படியே மாத்துறாரு, 5 அப்போ 2 மீனை இப்படி கொண்டு வராரு, குருடன் பார்வையடைகிறான், செவிடன் கேட்கிறான், முடவன் நடக்கிறான், திமிர்வாதக்காரன் எழுந்து ஓடுறான். பஸ்கா பண்டிகையில் அவர் பண்ண அற்புதங்களை பார்த்து அநேக மக்கள் அவரிடத்துல அநேகர் கண்டு, கொஞ்ச நெஞ்ச பேர்ல அநேகர் கண்டு அவருடைய நாமத்துல விசுவாசம் வைத்தார்கள். இன்னைக்கு கூட நிறைய அற்புதங்களை கண்டு அநேக பேர் இயேசுவை ஏற்றுக்கொள்கிறார்கள். அநேகர் அற்புதங்களை கண்டு, அதாவது இன்னைக்கு தலைவலி எனக்கு சரியா போச்சுன்னா இயேசுவை, அநேக ஜப குறிப்புகள் 90% ஜபங்கள் இப்படிதான் வரும் எல்லாருக்கும் இல்லையா? எனக்கு கட்டி இருந்தது, கேன்சர் இருந்தது, ஆண்டவர் எனக்கு சுகத்தை கொடுத்தா நான் இயேசுவை ஏற்றுக்கொள்கிறேன். இந்த விசுவாசம் அவர்களை ரட்சிப்புகள் நடத்துமா அப்படின்னு ஒரு கேள்வி. இது பட்டிமன்றமே வைக்கலாம். இப்படிப்பட்ட விசுவாசத்தோடு தான் அநேகர் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு இருக்கிறார்கள். எங்கன்னா போய் சத்தியம் கொடுத்தா கூட கடைசி முடிவுல 2 ஆயா நிற்கும், எனக்கு கால் வலி, தலைக்கு ஜெபம் பண்ணு. நான் என்ன சத்தியம் சொன்னேன்னு அதை பத்தி அவங்க கவலையப்பட்டிருக்க மாட்டாங்க. எனக்கு இதுக்கு ஜெபம் பண்ணுமா அப்படின்னா சரி பரவாயில்ல, அவங்களுக்கு ஜெபம் பண்றேன். ஏன்னா ஏசுனா அவங்களுக்கு என்ன, யார் அவரு? அப்பல்லோ டாக்டர் மாதிரி. ஏசுனா அவங்களுக்கு அப்பல்லோ டாக்டர். அப்பல்லோ டாக்டர் கூட காசை பிடிக்கிடுவான். ஏசுனா இலவசமாய் சுகம் கொடுப்பார் அப்படின்னு பிரீச் பண்ணதுனால இங்க கூட அநேகர் அவரிடத்துல விசுவாசம் வைத்தார்கள். இன்னைக்கு இருக்கிற ஊழியக்காரர்கள் அவருடைய விசுவாசத்தை பார்த்து இவ்வளவு பேர் இயேசுவை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்களே என்று மெச்சிக்கொள்ளலாம். ஆனால் இயேசு அப்படிப்பட்டவர்கள். அடுத்த வசனம் வாசிங்க. அப்படி இருந்தும் 24வது வசனம். அப்படி இருந்தும் இயேசு எல்லோரையும் அறிந்திருந்தபடியால் அவர்களை நம்பி, திருப்ப சொல்லுங்க, இணங்கவில்லை. அவரை ஏமாற்ற முடியாது. இதெல்லாம் டூப்ளிகேட் டிக்கெட்னு அவருக்கு நல்லா தெரியும். அவரை நம்பி இணங்கவில்லை. எல்லோரையும் அறிந்திருந்தபடியால், அடுத்த வசனம் பாருங்க, மனுஷருக்குள் இருப்பதை அவர் அறிந்திருந்தபடியால் மனுஷரை குறித்து ஒருவரும் அவருக்கு சாட்சி கொடுக்க வேண்டியதா இருக்கவில்லை. ஆகவே இயேசு இணங்கவில்லை. அங்க அவருக்கு எல்லாமே தெரியும். இவங்க எல்லாம் எதுக்கு என்ன நம்புறாங்கன்னு தெரியும். இன்னைக்கு எனக்கு ஒரு வேலைக்கு சாப்பாடு கிடைக்குமா, இன்னைக்கு என் தலைவலி சரி பண்ணுவார், அதனால நான் அவரை விசுவாசிக்கிறேன் பிரதர். இந்த விசுவாசம் ரட்சிப்புக்குள் நடத்தாதுன்னு இயேசு சொல்றார். நான் சொல்ல இன்னைக்கு இருக்கிற ஊழியக்காரெல்லாம் சொல்லுவாங்க, இன்னைக்கு இருக்கிறவங்க சொல்லுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு ஏன் இவங்க ஏன் சொல்றாங்கன்னா அவங்க உள்ளத்துல என்ன இருக்குதுன்னு இன்னைக்கு இருக்கிற ஊழியக்காரங்களுக்கு தெரியாது, இயேசுக்கு தெரியுது. அதான் சொல்ற, அதான் வசனம் வருது, அவர்கள் அறிந்திருந்தபடியால் மனுஷரை குறித்து ஒருவரும் அவரிடத்துல சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. யாரும் போய் சொல்ல தரும். இப்ப என்ன ஏமாத்தலாம், இப்ப எனக்கு என்கிட்ட சொல்லலாம், நான் நம்பிதான். உங்க உள்ளத்துல என்ன இருக்குன்னு எனக்கு தெரியாது. நான் அந்த அளவுக்கு ஒரு பெரிய ஒரு தீர்க்கதரிசி கிடையாது, பெரிய ஒரு ஊழியக்காரலாம் நம்மளுக்கு தெரியாது உங்க உள்ளத்துல என்ன இருக்குதுன்னு. ஆனா இயேசுக்கு எல்லாமே தெரியும். நீங்க எந்த கோணத்துல இயேசுவை ஏற்றுக்கொண்டிருக்கிறீர்கள் என்பது அவருக்கு மிக நன்றாக தெரியும். அந்த விசுவாசம் அவர்களை ரட்சிக்காது என்பது அவருக்கு நன்றாக. அதனாலதான் அங்க சொல்றாரு, அவர் இணங்கவில்லை. அநேகர் அவரிடத்தில் விசுவாசம் வைத்தார்கள், ஆனால் அவர் இணங்கவில்லை. இன்று நிறைய பேர் மனுஷகுமாரன் என்று விசுவாசிக்கிறார்கள், ஆனால் அவர்கள் ரட்சிக்கப்படவில்லை. இந்த விசுவாசம் அவர்களுக்கு ஒரு கமிட்மெண்ட் லைஃபுக்கு அவர்களை அழைத்து செல்லாது என்பது இயேசுக்கு நன்றாக தெரியும். எது? இந்த அற்புதத்தை பார்த்து இயேசுவை நம்புகிறவர்கள். இந்த அற்புதத்தை பார்த்து இன்னைக்கு எனக்கு நல்ல ஒரு காரியம் செஞ்சார், எனக்கு திருமண வாழ்க்கையை அமைத்து கொடுத்தார், இதுக்காக நான் இயேசுவை ஏத்துக்கிறேன் அப்படின்னு சொல்ற இந்த விசுவாசம் அவர்களை ஒரு கமிட்மெண்டான ஒரு வாழ்க்கைக்கு அழைத்து செல்லாது என்பது இயேசுவுக்கு மிக நன்றாக தெரியும். ஆகவே இந்த விசுவாசம் அங்கே வேலை செய்யாது. ஒருவேளை இங்க வேலை செய்யலாம், இங்க வேலை செய்யலாம், நான் பேசல. பைபிள் என்ன சொல்ல அதான் நான் சொல்லுவேன். அப்ப இங்கு மனுஷகுமாரன் என்று ஏற்றுக்கொள்கிறார்கள், இஸ் a son of God. ஆனால் அது அவர்களை ரட்சிக்குள்ளாக நடத்தவில்லை. இதை இன்னொரு கோணத்தில் நான் உங்களுக்கு சொல்றேன் பாருங்க. லூக்கா 8ஆம் அதிகாரம் இன்னொரு கோணத்தில் உங்களுக்கு நான் சொல்றேன் பாருங்க. லூக்கா 8ஆம் அதிகாரம் 13வது வசனம். லூக்கா 8:13 நான் வாசிக்கிறேன். கற்பாரின் மேல் விதைக்கப்பட்டவர்கள் கேட்கும்போது சந்தோஷத்துடனே வசனத்தை
ஏற்றுக்கொள்ளுகிறார்கள். ஆயினும் தங்களுக்குள்ளே வேர்கொள்ளாதபடினாலே கொஞ்ச காலம் மாத்திரம் விசுவாசித்து சோதனை காலத்தில் பின்வாங்கி போகிறார்கள். அப்ப எப்படி இந்த ஜனங்கள் நற்செய்திக்கு செவி கொடுக்கிறார்கள் என்றால், கொஞ்ச காலம் விசுவாசித்து மறுபடியும் என்ன பண்ணுகிறார்கள்? பின்வாங்கி போகிறார்கள். இந்த விசுவாசம் கொஞ்ச நாளைக்கு தான். எது? இந்த விசுவாசம் கொஞ்ச நாளைக்கு தான். கொஞ்ச நாள் தான் விசுவாசிக்கிறாங்க, அதுக்கப்புறம் என்ன ஆயிடுறாங்க? பின்வாங்கி போகிறார்கள். ஏனென்றால் அவர்கள் இருதயத்தில் அது வேர்கொள்ளவில்லை. ஆகவே அதனால சொல்றேன், விசுவாசின்னு சொல்லிட்டாலுமே அவர் எந்த கோணத்தில் ஏற்றுருக்காரு, எப்போ ஆண்டவர் ஏற்றுக்கொண்டாரு, எப்படி ஏற்றுக்கொண்டாரு, இதெல்லாம் நம்ம அனலைஸ் பண்ணாதான் அந்த விசுவாசம் அவர்களை கடைசி வரைக்கும் ரட்சிப்புகள் நடத்துமா இல்லையான்னு நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஏன்னா கொஞ்சம் பேர் கொஞ்ச நாள் விசுவாசிக்கலாம் பின்வாங்கி போறார்கள். இன்னைக்கு அந்த காலத்துல இது நடந்தது, இந்த காலத்துல ரொம்ப அதிகமா நடக்குது. இந்த காலத்துல ரொம்ப அதிகமா நடக்குது. கொஞ்சம் வந்து பாக்குறாங்க, செக் பண்றாங்க, இயேசுதான். இன்னைக்கு இப்போ இந்த ஆட்சியில ரொம்ப அதிகமா நடந்துன்னு இருக்குது. இங்க வந்த பிரதர் இயேசு நல்லது கொடுப்பேன், நான் இங்கேயும் அங்கேயும் அப்படிதான் இருந்தேன், இப்போ இங்கே இருந்தா நான் மறுபடியும் என்ன பண்றேன், பேக் டு மதர் ரிலிஜன் போறேன்னு நிறைய பேர் போயினுக்கிறான். இன்னைக்கு நிறைய நடக்குது இன்னைக்கு. ஏன்னா எந்த கோணத்துல அவங்க இயேசு ஏத்துக்கினாங்கன்னு தெரியல. எந்த கோணத்துல எதுனா ஏதாவது நன்மை கிடைக்கும் அப்படின்னு ஏத்துக்கினாங்க. அது தவறான ஒரு அணுகுமுறை. அதை தான் நான் ஆரம்பத்திலே சொல்ல வரேன். வேதம் அதை தான் சொல்லுகிறது. யோவான் 8:31 விசுவாசிக்கிறார்கள், 8:40 மறுபடியும் அவர்கள் விசுவாசிக்கவில்லை. அப்ப உண்மையான விசுவாசம் இப்படி செய்யாது. உண்மையான விசுவாசத்தை அணைக்க முடியாது. இப்படி செய்ய முடியாது. விசுவாசம் இன்னொரு வகை பார்க்கலாம் பாருங்க. யோவான் 12:42 யோவான் 12:42. யோவான் 12:42. ஆகிலும் அதிகாரிகளில் அநேகர் அவரிடத்தில் விசுவாசம் வைத்தார்கள். அப்படி இருந்தும் ஜெப ஆலயத்திற்கு புறம்பாகாதபடி பரிசேய நிமித்தம் அதை அறிக்கை பண்ணாதிருந்தார்கள். இது ஒரு டைப்பான விசுவாசம். அதாவது அவர் மனுஷகுமாரன் எல்லாம் ஏத்துக்கிறாங்க, ஆனா என்ன பண்றாங்க, பப்ளிக்கா அறிக்கை செய்யவில்லை. அவர்கள் விசுவாசித்தார்கள், ஆனால் அவர்கள் அறிக்கை செய்யவில்லை. இது ஒரு டைப்பான விசுவாசம். இதெல்லாம் ரட்சிப்பு நடத்துமா? நடத்தாது. இதெல்லாம் நடத்தாது. கிறிஸ்து யார் என்று தெரிகிறது. இன்னைக்கு நிறைய பேர் கிறிஸ்து யார் எனக்கு தெரியும் பிரதர் சொல்லுவாங்க. நீங்க சொல்றதெல்லாம் உண்மைதான், நீங்க சொல்றது சரிதான், கிறிஸ்து தான் தெய்வம், எல்லாமே சரிதான். ஆனால் நான் என்ன பண்ண மாட்டேன், ரட்சகராக நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன். ஐ won't accept, but I believe. அவர் நல்லவர் தான், அவர் இயேசு நல்லவர் தான். இன்னைக்கு கூட நேற்றைய தினத்திலே கூட நம்முடைய உள்துறை அமைச்சர் ஒரு கருத்தை தெரிவிச்சிருக்கார். ஏன் மத மாற்றம் செய்யாமல் நன்மை செய்ய முடியாதா? ஏன் கிறிஸ்தவர்களுக்கு ஒரு கேள்வி அவர் கேட்கிறார். மத மாற்றம் செஞ்சுதான் உங்களுக்கு நன்மை செய்யணுமா? ஏன் மத மாற்றம் செய்யாமே நீங்க சமுதாயத்துக்கு நன்மை செய்யலாமே? இது குறித்து நாம் பெருசா விவாதிக்கணும் அப்படின்னு ஒரு அறிக்கை விடுறார். ஏன்னா இவங்க எப்படி ப்ரீச் பண்ணிட்டாங்கன்னா, உனக்கு கார் தருவார், பங்களா தருவார், வீடு தருவாரு, இப்படியே ப்ரீச் பண்ணதுனால நன்மை அதை டைரக்டா கொடுத்துட்டு போயிடுவேன் தானே. ஏன் இயேசு ஏத்துக்கிட்டு நான் அதை பெற்றுக்கொள்ளணும்? பாவ மன்னிப்பை விட்டான் சுத்தமா. இவங்க பண்ண பிரசங்கத்தால அவர் அப்படி புரிஞ்சுன்னு வச்சுக்கிறார். இப்படியே போனா அவரும் கொஞ்ச நாள்ல குழம்பி போயிடுவார். இயேசுனா எனக்கு கார் தருவார், பங்களா தருவார், அவரும் அப்படி ஆயிடுவார். பாவ மன்னிப்புக்காக தான் இயேசுவை ஏற்றுக்கொள்கிறோம் என்பதை நிறைய பேர் பிரசங்கம் பண்றதே இல்லை. அதனால இந்த பிரச்சனை வந்துடுச்சு. இவர்கள் அநேகர் விசுவாசிக்கிறார்கள், நல்லவர் தான், இயேசு நல்லவர் தான், நல்ல காரியம் செய்வார், ஆனா நான் என்ன பண்ண மாட்டேன், அதிகாரிகள் நிமித்தம் பரிசேயர் நிமித்தம் நான் அறிக்கை செய்ய மாட்டேன் என்று சொல்கிறார்கள். இது இன்னொரு வகை விசுவாசம். இப்படிப்பட்ட விசுவாசிகள் கூட நம்முடைய காரியங்களில், நம்முடைய ஊர்களில் நீங்கள் பார்க்கலாம். அறிக்கை செய்ய மாட்டார்கள், மற்றவர்கள் முன்பாக அறிக்கை செய்ய மாட்டார்கள். அவருடைய பெயர்கள் எல்லாமே இந்து பெயர்களை வைத்துக்கொண்டு காமன் பெயர் வச்சுன்னு இருக்கிறாங்க சில கிறிஸ்தவர்கள்லாம். அதாவது ஆபீஸ்ல போனா பிரச்சனை ஆகும், இங்க போனா பிரச்சனை ஆகும் சொல்லி காமன் பெயர்கள். அந்த பெயர்கள் எப்படின்னா, கிறிஸ்தவனும் சொல்ல மாட்டான், இந்துனும் சொல்லிக்க மாட்டான், சர்ச்சிலையும் பிரச்சனை இருக்காது, வெளியும் பிரச்சனை இருக்காது. ரொம்ப புத்திசாலின்னு நினைப்பேன் இவங்கலாம். இந்த மாதிரி வாழலாம் இங்கே இருக்குது பைபிள்ல. நீங்க நினைக்கிறீங்க இன்னைக்கு உலகம் இப்படி போயிருக்கு, எல்லாமே பைபிள் இருக்குது. அவர்கள் அறிக்கை செய்ய மாட்டார். இவங்க ஒரு விசுவாசி. இந்த விசுவாசம் அவர்களை ரட்சிப்பு நடத்துமா? நடத்தாதுன்னு பைபிள் சொல்லு. சர்ச்சை நடத்தும்னு சொல்லுது. எது உண்மை நீங்க பாத்துங்க. அவர்களை ரட்சிப்பு நடத்தாது. இதெல்லாம் ஒரு விசுவாசமே கிடையாது. இந்த வகை விசுவாசத்தை கடவுள் வெறுக்கிறார்.
ஆகவே ரோமர் 10ஆம் அதிகாரம் 9-10 சொல்கிறது. ரோமர் 10:9-10 நம்ம அடிக்கடி பார்க்கிற வசனம் அது. ரோமர் 10:9-10 என்னவென்றால், கர்த்தராகிய இயேசுவை நீ உன் வாயினாலே அறிக்கை செய்து தேவனை அவரை மரித்தோர் எழுப்பினார் என்று உன் இருதயத்தில் விசுவாசித்தால் ரட்சிக்கப்படுவாய். நீதி உண்டாக இருதயத்தில் விசுவாசிக்கப்படும், ரட்சிப்பு உண்டாக வாயினாலே அறிக்கை பண்ணப்படும். ஆக விசுவாசிக்கிறது மாத்திரமல்ல, அதை நான் என்ன பண்ண வேண்டுமா? அறிக்கை செய்ய வேண்டும். ஏன் இவர்கள் அறிக்கை செய்யவில்லை என்றால், யோவான் 12:42 பிரகாரம் ஏன் அறிக்கை செய்யவில்லை என்றால், இட்ஸ் a social problem, prestige issue. அது அவளுக்கு சமுதாயத்தில் ஒரு பெரிய பிரச்சனை கொண்டு வரும். அதனால பிரஸ்டீஜ் இஷ்யூ ஆகிறது. யோவான் 12:42 பிரகாரம் அவர்கள் அறிக்கை செய்கிறது சொசைட்டி இஷ்யூ. கடவுள் பெரியவரே கிடையாது. ஆகவே ரட்சிக்கிற ஒரு விசுவாசமே இது அல்ல, இது ரட்சிப்படைகிற ஒரு விசுவாசமே அல்ல என்று வேதம் சொல்கிறது. யாக்கோபு 2ஆம் அதிகாரம் யாக்கோபு 2:17 சொல்லுகிறது. யாக்கோபு 2:17 யாக்கோபுல தான் இந்த விசுவாசம் கிரியைகளை ரொம்ப அழகா எழுதுறாரு. அப்படியே விசுவாசமும் கிரியைகள் இல்லாமல் இருந்தால் தன்னிலே தானே செத்ததாய் இருக்கும். விசுவாசம், நான் விசுவாசிக்கிறேன், ஆண்டவரை ஏற்றுக்கொள்கிறேன், ஆனா நான் அறிக்கை செய்ய மாட்டேன், எதையும் செய்ய மாட்டேன் என்பது அது செத்தது என்று இங்கு வேதம் சொல்லுகிறது. அது தன்னிலே தானே செத்ததாய் இருக்கும். அப்படியே அந்த விசுவாசம் கிரியைகள் இல்லாமல் இருந்தால் அது தன்னில் தானே செத்ததாய் இருக்கும் என்று வேதம் சொல்லுகிறது. அப்போ நான் இயேசு நம்புறேன் பிரதர், அவர் மனுஷகுமாரன் தான், அவர் கடவுளுடைய பிள்ளை தான், அவர் அற்புதங்களை பார்த்து நம்புறேன், அவருக்கு உண்மையிலேயே அவருக்கு நல்ல ஒரு கடவுள் தான், நல்ல ஒரு மனிதன் வாழ்ந்தார், எல்லாமே நான் நம்புறேன், ஆனா நான் எதுவுமே அறிக்கை செய்ய மாட்டேன், கிரியை செய்ய மாட்டேன் அப்படின்னா அந்த விசுவாசம் செத்தது என்று வேதம் சொல்லுகிறது. அதுதாங்க சொல்றாரு, அந்த யூதர்களுக்கு இவ்வளவு போதிக்கிறார், உங்கள் விசுவாசம் நீங்கள் என் வார்த்தையை நிலைத்திருந்தால். அப்போ நான் உண்மையை அறியதான் எனக்கு விடுதலை உண்டாகும். வெறும் நான் நம்பின்னு இருந்தா மட்டும் போதாது. இன்னைக்கு நிறைய பேருக்கு விடுதலை இல்லாம ஒரு வாழ்வு. ஏனென்றால் நான் இயேசுவை விசுவாசிக்கிறேன், அவ்வளவுதான். அதுக்கு மேல கிரியைகளை ஒன்று நான் காண்பது இல்லை. அப்ப உங்கள் விசுவாசம் பிறகு எதுவும் நடக்கவில்லை என்றால் உங்கள் விசுவாசம் ஒரு தப்பான ஒரு விசுவாசமாக இருக்கிறது. உங்கள் விசுவாசத்துக்கு பிறகு எந்த ஒரு கிரியையும் இல்லை என்றால் அது உங்கள் விசுவாசம் தப்பான ஒரு விசுவாசமாக இருக்கிறது. யாக்கோபு 2ஆம் அதிகாரம் 19-20 சொல்கிறது, தேவன் ஒருவர் உண்டு என்று விசுவாசிக்கிறாய், அப்படி செய்கிறது நல்லதுதான். பிசாசுகளும் விசுவாசித்து நடுங்குகின்றன. பிசாசு கூட விசுவாசிக்கிறான், அவர் தான் மனுஷகுமாரன். நாமளும் விசுவாசிக்கிறோம், அவர் தான் மனுஷகுமாரன். வீணான மனுஷனே, கிரியை இல்லாத விசுவாசம் செத்தது என்று நீ அறிய வேண்டுமோ? அப்போ வித்தவுட் ஒர்க்ஸ் இட் இஸ் டெத். நீங்கள் மனுஷர் முன்பாக அறிக்கை செய்தால் நானும் பிதாவின் முன்பாக அறிக்கை செய்வேன். அப்ப நான் ஒன்லி விசுவாசிக்கிறேன், மனசளவில் நான் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு இருக்கிறேன், மற்றபடி நான் எந்த காரியமும் செய்ய மாட்டேன் அப்படின்னா உலகத்துக்கு பயந்து கொண்டு இருக்கிறான். அது செத்த விசுவாசம், அதுக்கு நீ விசுவாசிக்காம இருக்கலாம் என்று வேதம் சொல்கிறது. அப்படிப்பட்ட விசுவாசம் மூலமாக உங்களுக்கு விடுதலை உண்டாகாது. ஏனென்றால் சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். சத்தியம் தான். நாம அந்த வார்த்தையில நிலைத்து அதை பிரகாரம் கீழ்ப்படியே தான் எனக்கு உண்மை வெறிய தெரிய போகுது. அந்த உண்மைதான் என்னை விடுதலையாக்க போகிறது. அப்ப நான் ஒன்லி ஃபர்ஸ்ட் ஸ்டெப்லயே நான் நின்று கொண்டு இருக்கிறேன் என்றால் அது எனக்கு விடுதலையை கொண்டு வராது. ரொம்ப முக்கியமான ஒரு காரியமாக இருக்கிறது. அப்ப கிரியை இல்லாத விசுவாசம் செத்ததா இருக்கிறது என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. பிசாசு கூட விசுவாசிக்குதான், நீங்க விசுவாசிக்கிறது, பிசாசு கூட விசுவாசிக்கிறது, நடுங்குகிறது. அதுல ஒண்ணு பெரிய விஷயமே இல்லை. இயேசுதான் தேவனுடைய குமாரன் என்று சொல்லல ஒரு பெரிய விஷயமே இல்லை. அதற்கு பிறகு வீணான கிரியை இல்லாத விசுவாசம் செத்ததா இருக்கிற வேதம் சொல்லுது. சிலர் சொல்வார்கள், நான் இயேசுவை விசுவாசிக்கிறேன், ஆனால் என் வாழ்க்கை நான் அவருக்கு ஒப்பு கொடுக்க மாட்டேன். இப்படி ஒரு கேட்டகரி இருக்குது. நான் இயேசுவை விசுவாசிக்கிறேன், என் வாழ்க்கை நான் ஒப்பு கொடுக்க மாட்டேன். விசுவாசம் என்பது ஏதோ நம்புவதல்ல. ஏதோ நான் ஆண்டவரை நம்புறேன், நான் இந்த மார்க்கத்துக்கு வந்துட்டேன் அப்படின்றதுல உன் வாழ்க்கையை முழுசா கொடுக்கறது தான் அங்க பெரிய விஷயமே. நான் இயேசுவை விசுவாசிக்கிறேன், ஆனா என் இயேசுக்கு நான் ஓடிக்கொண்டு இருப்பேன் என்பது சரியான ஒரு அளவுகோல் அல்ல. அப்படிப்பட்ட நபருக்கு விடுதலை கிடைக்காது. யோவான் 6ஆம் அதிகாரம் 13வது வசனம் 14வது வசனம். யோவான் 6:13-14 ரொம்ப அழகாக ஒரு காரியத்தை சொல்லுகிறார். அந்தபடியே
ம் ம் ஆ ம் அந்த அற்புதத்தை பார்த்து மனுஷர்கள் கண்டு மெய்யாகவே இவர் தீர்க்கதரிசின்னு விசுவாசிக்கிறாங்க. மெய்யாகவே இவர் தீர்க்கதரிசி தான். ஏன்னா மிராக்கள் பார்த்துட்டாங்க. அதுவும் அப்போ 2 மீன்ல கொடுக்கிறாரு. அதே அதிகாரத்துல 66வது வசனம் பாருங்க. அதே அதிகாரம் யோவான் 6:66 சொல்லுகிறது. அது முதல் அவருடைய சீஷர்கள் அநேகர் அவருடனே கூட நடவாமல் பின்வாங்கி போனார்கள். அநேகர் அவருடனே நடவாமல் பின்வாங்கி, அதே அதிகாரத்திலே காமிக்கிறார் ஆண்டவர். அப்பதான் அற்புதத்தை பார்க்கறான், அவர் இடத்துல விசுவாசம் வைக்கிறாங்க. இவர்தான் தீர்க்கதரிசின்னு சொல்றான். கொஞ்சம் நாட்கள், கொஞ்சம் நேரம் அவர் சொல்ற போதனை எல்லாம் கேட்டு பின்வாங்கி போகிறார்கள். இது உண்மையான விசுவாசமா? 5 அப்ப 2 மீன் 5000 பேர் கொடுத்தவனே இவர் தான் தீர்க்கதரிசின்னு சொன்னது. அப்போ என்னன்னா, ஏதோ ஒண்ணு பாக்குறான், இவர் தான் உண்மை, ஓகே. ஆனா உண்மையா அவரை ஃபாலோ பண்ணும், அவரை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்ற எண்ணெல்லாம் இல்ல. சும்மா விசுவாசிக்க. இது உண்மையான விசுவாசமே அல்ல. இது உண்மையான விசுவாசமே அல்ல. இன்னைக்கு நிறைய கிறிஸ்தவர்கள் இப்படிப்பட்ட விசுவாசம் தான் இருக்கிறாங்க. இப்படிப்பட்ட விசுவாசம் தான். ஏதோ ஒண்ணு நம்பிட்டு இருக்கேன், ஏதோ ஒண்ணு போயிட்டு இருக்கேன். என்ன அவர் சொன்னா நீங்க சொன்னா பிரதர் அப்படி போயிட்டு இருக்குது. அந்த விசுவாசம் எல்லாம் ரட்சிப்புக்குள் நடத்தாதுன்னு வேதம் சொல்கிறது. எபிரேயர் 10ஆம் அதிகாரம், எபிரேயர் 10:38-39, எபிரேயர் 10:38-39 சொல்லுகிறது, விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான், பின்வாங்கி போவானானால் அவன் மேல் என் ஆத்மா பிரியமாயிராது என்கிறார். நாமோ கெட்டு போக பின்வாங்குகிறவளாயிராமல் ஆத்மா ஈடேற விசுவாசிக்கிறவர்களாய் இருக்கிறோம். அப்ப யாராவது பின்வாங்கி போனார்கள் என்றால் அவர்கள் மேலே கடவுளுடைய ஆத்மா என்னவா இருக்காதா? பிரியமாய் இருக்காது. பின்வாங்கி போகிறவர்கள் மேலே கடவுளுடைய ஆத்மா பிரியமாய் இருக்காது. ஆகவே ஒன்ஸ் ஃபார் ஆல் நான் ரட்சிப்புக்குள் வந்துட்டேன், நான் இயேசுவை ஏத்துக்கினேன் அப்படின்னு சொல்லிட்டு இஷ்டத்துக்கு வாழ்ந்துக்கின்னு ஒன்ஸ் ஒரு திருச்சபையில கிறிஸ்தவ பேர் வச்சுட்டு அவரு மெம்பர்ஷிப் ஆயிட்டா, அதுக்கப்புறம் ஒரு எப்படி ஒன்னாலும் வாழ்ந்தாலும் கூட திருச்சபை நீங்க கண்டிப்பா பரலோகத்துக்கு போயிட்டீங்கன்னு சொல்லும். திருச்சபை சொல்லும், நான் சொல்லுவேன், ஐயர் சொல்லுவாரு. ஆனா கடவுள் சொல்ல மாட்டாராம். பின்வாங்கி போனால் என் ஆத்மா என்னவா இருக்காது? அதுல பிரியமா இருக்காது. அப்போ இந்த விசுவாசம் என்பது இப்படிப்பட்ட விசுவாசம். சில ரட்சிப்புக்காக அவரை விசுவாசிக்க மாட்டார், சும்மா எதற்கோ நம்புவார்கள். கொஞ்ச காலம் விசுவாசம் உண்டு, பின்பு போய்விடுவார்கள். அப்படி போறதுனால கடவுளுக்கு எந்த ஒரு மகிழ்ச்சியும் கிடையாது. அவருடைய ஆத்மா அதுல பிரியமாய் இருக்கிறது இல்லை. அவருடைய ஆத்மா பிரியமாய் இருக்கிறது இல்லை. கடவுளுக்கு எந்த ஒரு மகிழ்ச்சியும் கிடையாது. ஆகவே அதுதான் சொல்றேன், எந்த கான்டெக்ட்ல நான் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டிருக்கேன், அது ரொம்ப முக்கியமான ஒரு கான்டெக்ட். எதுக்கு நான் இயேசுவை ஏத்துக்கினேன்? அற்புதத்தை பார்த்து ஏற்றுக்கொண்டேனா, இல்ல மற்றவங்க சொல்றாங்கன்னு ஏற்றுக்கொண்டேனா, இல்ல அவர் 5 அப்ப 2 மீன் 5000 பேர் கொடுத்தாரு அதனால அதை தீர்க்கதரிசின்னு சொல்லி அப்படியே ஏற்றுக்கொண்டேனா, இல்ல ஏற்றுக்கொண்டு இருக்கிறான் அறிக்கை செய்ய மாட்டேன், எந்த கோணத்துல நான் ஏற்றுக்கொண்டு? ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். தவறாக ஏற்றுக்கொண்டிருக்கிறோம் என்றால் இந்த நாளை கர்த்தர் நம்மோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். ஆகவே விசுவாசிப்பதுதான் முதல் படி, அதுதான் ஆரம்பம். விசுவாசம் இல்லாமல் கிறிஸ்துவனிடத்தில் நாம் வர முடியாது. விசுவாசம் இல்லாமல் கிறிஸ்துவனிடத்தில் வரவே முடியாது, யாருமே வர முடியாது. அப்போ ஒரு குட் கொஸ்டின் நீங்க கேட்கலாம், அப்போ இயேசுவை விசுவாசிக்கிறது தான் என்னதான் பிரதர் நீங்க சொல்ல வரீங்க? அற்புதத்தை பார்த்தா ஏத்துக்க கூடாதுன்றீங்க, இப்படியும் பண்ணக்கூடாதுங்க. அப்ப என்ன கோணத்துல நான் ஏத்துக்கணும், நான் கரெக்டா இருப்பேன் அப்படின்னு நீங்க ஒரு கேள்வி கேட்கலாம். எந்த கோணத்துல நான் அவரை ஏற்றுக்கொண்டால் நான் ரட்சிப்புக்குள் வர முடியும்? ஏன்னா இந்த கோணத்துல ஏத்துக்கிறவங்களா ரட்சிப்புக்குள் வரல. நான் எந்த கோணத்துல ஏற்றுக்கொண்டால் நான் ரட்சிப்புக்குள் வர முடியும் அப்படின்னு நீங்க ஒரு கேள்வி கேட்கலாம். அதற்கு 4 பதிலை நான் சொல்றேன், 5 பதிலை சொல்றேன். அந்த 5 கோணம் என்னுடைய வாழ்வில் இருக்கிறது என்றால் நிச்சயமாய் கடவுள் என்னை ரட்சிப்புக்குள் நடத்துவார். முதலாவது, இயேசு தன்னை குறித்து என்னவெல்லாம் சொன்னாரோ அதை அத்தனையும் நான் நம்புவது. அவரை குறித்து இயேசு என்னெல்லாம் சொல்லியிருக்காரோ, அவரை குறித்து இயேசு என்னெல்லாம் சொன்னாரோ அத்தனையும் நான் நம்புறேன். முதல்ல நான் நம்புறேன். அவர் மனுஷகுமாரன் சொன்னா நான் நம்புறேன். அவர் மூலமா தான் பிதாவிடத்தில் போக முடியும்னு சொன்னாரா நான் நம்புறேன். ஏன்னா இன்னைக்கு கிறிஸ்தவர்கள்
அநேக கோணங்களிலே தவறுபடுகிறார்கள். நீங்க இன்னைக்கு புறமாசர்கிட்ட கூட சத்தியத்தை சொல்லலாம், கிறிஸ்தவங்கிட்ட சத்தியம் தான் ரொம்ப கஷ்டமா இருக்கிறது. ஏன்னா எந்த வழியிலும் போலான்னு கிறிஸ்தவன் சொல்லுகிறான். அமெரிக்கன் கிறிஸ்டியன்ஸ் now they are preaching you can go to God by any method. எனி மெத்தட். பிரபலமான அமெரிக்காவிலே மிகப்பெரிய திருச்சபை வைத்திருக்கிற ஒரு போதகர் சொல்றாரு, கே பீப்புள்ஸ் கேன் ஆல்சோ கோ டு ஹெவன், ஹோமோசெக்சுவல் பீப்புள்ஸ் கேன் கோ டு ஹெவன். இப்படிலாம் பிரசங்கம் பண்ணுகிறாங்க. அதனாலதான் பைபிள் இருக்குதான் கொஞ்சம் சந்தோஷப்படுங்க. அவர் என்ன சொல்லியிருக்காரு அதை பத்தி நம்பவே இல்லை. ஆனா நான் இயேசுவை விசுவாசிக்கிறேன். அவங்க எல்லாம் இயேசு விசுவாசி, யார் சொல்றதெல்லாம் இயேசு விசுவாசிக்கிறார்கள் தான். ஆனா அவர் சொல்றது எதையுமே கேட்கறது கிடையாது. இதுதான் இப்ப பிரச்சனையே. இதுதான் இங்க பிரச்சனையே. அன்னைக்கு ஒருத்தர் சொல்லிட்டு இருந்தாரு, ஒரு பெரிய ஆர்குமெண்ட் போயிட்டு இருந்தது. எனக்கு ஒரு கிறிஸ்துவ சகோதரர் கிறிஸ்துவ வாழ்விலே சின்ன வயசுல கிறிஸ்துவிலே ஊறி வளர சொல்றாரு, இந்த புக்ஸ் எல்லாமே இந்த பைபிளே தப்புனா ரொம்ப சந்தோஷம். இயேசு மரித்த பிறகு 300 வருடங்கள் கழித்து யோவான் ஸ்நானகன், இயேசு, சீமோன், இந்த 3 பேர்ல யாரை கிறிஸ்துவா எழுதலான்னு டிசைட் பண்ணாங்க. அப்புறம் இயேசுவே எழுதிடலாம்னு சொல்லிட்டு இயேசுவே எழுதினாங்க. அந்த புத்தகத்தை நீங்க வச்சுருக்கிறீங்க. அப்போ நீ என்ன புத்தகம் வச்சுக்கிற? இப்படி எழுதினாங்களா அந்த புத்தகத்தை நான் வச்சுருக்கிறேன் அப்படின்னா ரொம்ப சந்தோஷம். அப்போ நான் கேள்வி கேட்டேன், ஏன் இயேசுவே இயேசுக்குதுன்னு சொன்னாங்க, வேற யாரும் சொல்லிட்டு போக வேண்டியதானே? அதுக்கு பதில் சொல்ல தெரியல. ஏன் யோவான் ஸ்நானகன் சொல்ல வேண்டியதானே? ஏன் அவன் பாவங்களுக்காக மரிச்சவர் உயிர் தெரிந்தவர் அவர் ஒருத்தர் தான். வேற யாரை நீ அங்கே கொண்டு போய் வைக்க முடியும்? கிறிஸ்துவ பிள்ளையே இப்படி பேசுறார்கள். அடுத்து எனக்கு மரித்த பிறகு உயிர் வாழ்தெல்லாம் எனக்கு நம்பிக்கை கிடையாது. அவன் சொல்றான், எனக்கு லைஃப் ஆஃப்டர் டெத்லாம் எனக்கு நம்பிக்கை இல்லை. உனக்கு இருந்தா என்ன, இல்லாம போனான்னு இயேசு சொல்லியிருக்காருல்ல. ஆனா இவன் கிறிஸ்தவன் சொல்லிக்கிறான். இப்ப இவங்கெல்லாம் நல்ல போராட்டத்தை போராடினார்கள், ஓட்டத்தை முடித்தார்கள், நித்திய ஜீவனை பெற்றுக்கொண்டார்கள். ஐயர் வந்து சொல்லுவார், அதை நான் நம்பி நோக்கான இருக்கணும். என்ன நம்புற நீ? இயேசுவை நம்புற, மனுஷகுமாரன், அவ்வளவுதான். அதுக்கு மேல உனக்கு ஒன்னுத்தையும் நம்ப மாட்டேன். ஆனா நீ ரட்சிப்புகள் நடத்த போற. இந்த மாதிரி ஒரு விசுவாசம் உன்னை ரட்சிப்புகள் நடத்தும். இயேசு தன்னை குறித்து என்னவெல்லாம் சொன்னாரோ அத்தனையும் நம்புகிறது. முதலாவது நான் நம்ப வேணும். இரண்டாவது, என்னை குறித்து இயேசு என்ன சொன்னாரோ அதை நான் அப்படியே நம்புவது. என்னை குறித்து இயேசு என்னெல்லாம் சொல்லி இருக்கிறாரோ அதை எல்லாவற்றையும் நான் அப்படியே நம்புவது இரண்டாவது காரியம். மூன்றாவது, நியாய தீர்ப்பு நாளிலே இயேசு இந்த உலகத்தை நியாயந்தீர்ப்பார் என்று நம்புவது. சிலர் ஜட்ஜ்மெண்ட்லாம் கிடையாதுன்றாங்க, சிலர் ஜட்ஜ்மெண்ட்லாம் கிடையாது, அதெல்லாம் ஒன்றும் கிடையாதுன்றாங்க. அதுக்காக சொல்றேன், லைஃப் ஆஃப்டர் டெத்தை பாதி கிறிஸ்தவன் நம்புறது இல்லை. ஆனா நான் இயேசுவை விசுவாசிக்கிறேன், மனுஷகுமாரன் விசுவாசிக்கிறேன். இது எப்படி இது ரட்சிப்புகள் நடத்துமா எனக்கு தெரியல. நியாய தீர்ப்பு நாளிலே இயேசு இந்த உலகத்தை நியாயந்தீர்ப்பார் என்று நம்புவது மூன்றாவது காரியம். நான்காவது, இயேசு இந்த உலகத்தின் பாவத்திற்காக மரித்தார் என்று நம்புவது. ஐந்தாவது, என் முழு வாழ்க்கையும் அவர் கையில் நான் கொடுப்பது. இந்த 5 அடிப்படையிலே நான் இயேசுவை ஏற்றுக்கொண்டிருக்கிறேன் என்றால் இந்த விசுவாசம் என் ஆத்துமாவை ரட்சிக்கும். இந்த விசுவாசம் என் ஆத்துமாவிற்கு வழிவகுக்கும். மற்ற கோணங்களிலே இருந்தால் கொஞ்ச நாளைக்கு இருப்பேன். இன்னைக்கு தலைவலி எனக்கு சரி பண்ணா நான் இயேசுவை ஏத்துக்கினேன். நாளைக்கு எனக்கு தலைவலி சரியாகலன்னா என்ன பண்ணுவேன்? மசூதிக்கு ஓடுவேன். நாளன்னைக்கு சரியாகலன்னா மேல்மருவத்தூருக்கு ஓடுவேன். அதுக்கப்புறம் சரியாகலன்னா திருப்பதிக்கு போவேன். இப்படிதான் ஜனங்க ஓடின்னு இருக்காங்க. ஏன்னா இயேசு நான் எந்த கோணத்தை இருக்கேன், எனக்கு தலைவலி வந்தா சரி பண்ணுவாரு, அதனால நம்பினேன். இப்ப சரியாகல, நான் வேற போறேன். இன்னைக்கு நிறைய கிறிஸ்து இப்படிதான் போயின்னுக்கிறான். இவங்கெல்லாம் கிறிஸ்துவ பேரை வச்சுக்கினா நான் அவங்க வந்து ரட்சிக்கப்பட்டார்கள் பைபிள் சொல்லணும், அதை நான் வந்து ஊழியர் சொல்லணும், எல்லாம் சொல்லணும். பைபிள் சொல்ல இவங்க சொல்லிட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு கிறிஸ்துவ கல்லறையில அடக்கம் பண்ணிட்டு நம்ம எல்லாம் பண்ணோம், ஸ்தோத்திரம் அதை பாடிட்டு வரணும். இந்த யோவானில் பார்க்கிறோம், நிறைய பேர் இப்படி விசுவாசிக்கவில்லை. இயேசு ஒரு காரியம் பாருங்க, இயேசு அவர்களுக்கு கவலைப்படவில்லை. அவங்க விசுவாசிகள் சொல்லி இயேசு அதுக்காக கவலைப்படவே இல்லை. அவர்கள் விசுவாசி குறித்து இயேசு கவலைப்பட்டாரா? இல்ல. நான் சத்தியத்தை சொல்றேன், நீங்க நம்பல, அதுக்காக இயேசு உட்காந்து அழுதுனா இருந்தாரு. எப்ப நான் சொல்றேன் நீங்க நம்பல, அவ்வளவுதான். இயேசு அதுக்காக பாதர் பண்ணல. எனக்கு அவருக்கு தெரியும் இதெல்லாம், இந்த அரை டிக்கெட்லாம் என்ன ஆகும், இப்படிதான் ஓடும்னு தெரியும் அவருக்கு. அவர் இணங்க மாட்டார். அவருக்கு தெரியும் யார் எந்த கோணத்துல ஏத்துக்கிறாங்கன்னு அவருக்கு நன்றாக
தெரியும். அடுத்து யோவான் 8:31 சொல்றார், என் உபதேசத்திலே நீங்கள் நிலைத்திருந்தால், என் உபதேசத்திலே நீங்கள் நிலைத்திருந்தால் எனக்கு நீங்க என்னவா இருப்பீங்க? சீஷராய் இருப்பீர்கள் என்று சொல்கிறார். அப்ப இந்த ரட்சிப்புக்கு கண்டிஷன் கிடையாது. அப்போ சால்வேஷனுக்கு கண்டிஷன் கிடையாது. சால்வேஷனுக்கு கண்டிஷன் என்னன்னா அவருடைய வார்த்தையிலே நிலைத்திருதல் தான். நீங்கள் என்னுடைய சீடராய் நீங்கள் மாறுவீர்கள். நீங்கள் என்னுடைய சீடராய் மாறுவீர்கள். இயேசு சொல்கிறார், நீங்கள் விசுவாசித்தால் மாத்திரம் போதாது. நீங்க ஃபர்ஸ்ட் ஸ்டெப் விசுவாசித்தா மாத்திரம் போதாது, அடுத்து என் வார்த்தையிலே இருக்கிறீர்கள் என்று உங்கள் நடத்தையிலே நீங்கள் காண்பீங்கள். அதுதான் சொல்ல, நீங்கள் என் வார்த்தையிலே நிலைத்திருந்தால் என்றால் அதுலயே இருக்கணும். அவர் என்னென்ன சொல்லியிருக்காரு எல்லாத்தையும் நான் நம்புறேன். அப்படி நான் இருக்கணும்னா அது என் நடத்தையில நான் என்ன பண்ணணும்? காண்பிக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. அப்ப உங்களுக்கு என்ன விசுவாசம் என்று அப்பொழுதுதான் வெளிப்படும். நீங்கள் இயேசுவை ஏற்றுக்கொண்டிருக்கிறீர்கள் என்றால் ரொம்ப சந்தோஷம் தான், இல்லைன்னு சொல்ல. ஆனா உங்களுக்குள்ள விசுவாசம் எப்படிப்பட்ட விசுவாசம் என்பது எதை வைத்து தெரிந்து கொள்ள முடியும் என்றால் உங்கள் நடத்தையை வைத்துதான் தெரிந்து கொள்ள முடியும். நீங்க எந்த அளவுக்கு அந்த வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுக்குறீங்க, நீங்க எந்த அளவுக்கு அவர் சொன்னதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறீங்க அப்படின்றது உங்களுடைய வாழ்க்கை முறையை வைத்து தான் தெரிய வரும். அதை தான் சொல்றேன், நீங்கள் என் வார்த்தையிலே நிலைத்திருந்தால், என் உபதேச நிலைத்திருந்தால் மெய்யாகவே எனக்கு சீஷராக இருப்பீர்கள். இல்லைன்னா நீங்க எனக்கு பொய்யாகவே அப்படிதான் ரிவர்ஸ்ல போடுவோம் நம்ம எப்பவுமே. நிலைத்தில்லைன்னா பொய்யாகவே என் சீஷராக இருப்பீர்கள். அப்போ நீங்க சீஷர் தான், ஆனா பொய் சீஷர், உண்மை சீஷர் கிடையாது. யூதாஸ் மாதிரி நம்மளும் என்ன பண்ணலாம், பைய ஒண்ணு வச்சுக்கின்னு கூடவே சுத்திட்டு இருக்கலாம், கடைசியா நாண்டு கொண்டு தான் சாகணும். என்ன பிரதர், ஒரு வீட்டுல வந்து இப்படிதான் நான் பேசுவீங்க, என்ன பண்றது? சத்தியாதான். யூதாஸ் ஒரு பொய் சீடர், கூடவே தான் இருந்தார், கூடவே தான் போனார். என்னாச்சு? போனார், கதை முடிஞ்சு போச்சு. அப்ப உங்களுடைய விசுவாசம் என்ன என்று அப்போதுதான் வெளிப்படும். 1 யோவான் 2:19. இதுக்கு நிறைய பேருடைய கேள்வி இது. இந்த கேள்விக்கு இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு பதிலை இன்னைக்கு நான் சொல்ல போறேன். 1 யோவான் 2:19. அவர்கள் நம்மை விட்டு பிரிந்து போனார்கள், ஆகிலும் அவர்கள் நம்முடையவர்களாய் இருக்கவில்லை. நம்முடையவர்களாய் இருந்தார்களானால் நம்முடனே நிலைத்திருப்பார்களே. எல்லாரும் நம்முடையவர்கள் அன்று வெளியாகும்படிக்க பிரிந்து போனார்கள். இது முக்கியமான ஒரு வசனம். அநேக கேள்விகளுக்கு இது பதில் தருகிற வசனம். சிலர் சொல்வார்கள், இப்போ நான் கிறிஸ்தவ வாழ்வை வாழ்ந்தேன், பிறகு நான் என்ன பண்ணிட்டேன்? கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ. நல்லா தெளிவா தெரிஞ்சுங்க, நான் கிறிஸ்தவ ஏற்றுக்கொண்டேன், கிறிஸ்தவ வாழ்வை வாழ்ந்தேன், பிறகு நான் என்ன பண்ணிட்டேன்? பின்வாங்கி போயிட்டேன். இப்போ நான் பெற்ற ரட்சிப்பை இழந்து போய்விடுவேனா? இது ஒரு கேள்வி. இதுக்கு நிறைய பிரீச்சர்ஸ் டிவிலாம் விவாதம் பண்றாங்க, யூடியூப்லாம் பார்த்தீங்கன்னா பயங்கரமான விவாதம் போகுது. கடவுள் ஒருவனை அழைத்து விட்டார் என்றால் அதுக்கப்புறம் அந்த சால்வேஷன் என்ன பண்ண மாட்டாரு? திரும்ப எடுக்க மாட்டார் அப்படின்னு ஒரு கூட்டம் சொல்லுது. ஒன்ஸ் அவன் ஞானஸ்நானம் எடுத்து கிறிஸ்துவ பேரை வச்சுட்டாலுமே கடவுள் என்ன பண்ணிட்டார்? அவனோடு கூட வந்து விட்டார். அதனால சால்வேஷன் அவர் என்ன பண்ண மாட்டார்? திரும்ப எடுக்க மாட்டார். கொடுத்ததுதான். அதனால எல்லாரும் கிறிஸ்தவர்கள் எல்லாருமே இது பரலோகம் வந்து விடுவார்கள் அப்படின்னு பெரிய பெரிய விவாதங்கள்லாம் நடந்து கொண்டு இருக்கிறது. ஆனா இங்க வசனம் என்ன சொல்லுதுன்னா, பின்வாங்கி போய்விட்டால் அவளுக்கு ரட்சிப்பு நடக்காது. அது எப்படி கொடுத்த ரட்சிப்பை அவர் எடுத்திருப்பாரு? அது எப்படி கொடுத்த ரட்சிப்பு? அவங்க சொல்றது கரெக்ட் தான், கடவுள் கொடுத்துட்டா கொடுத்தது தானே, அது எப்படி கொடுத்தது எடுக்க மாட்டார்? நான் சொல்றேன் அங்க கொடுக்கவே இல்லைன்னு சொல்றேன். அதுக்கு தான் இந்த பிரசங்கம் பண்றேன். அவர் கொடுக்கவே இல்லை, இவங்களா என்ன பண்ணாங்க? விசுவாசித்து வந்தார்கள். என்ன விசுவாசம்னா இப்ப சொன்ன விசுவாச பிரகாரம் இவங்க வந்திருக்கிறாங்க. உண்மையிலேயே ஒரு மகன் இயேசுவை நான் சொன்ன கோணத்துல ஏற்றுக்கொண்டிருக்கிறேன் என்றால், வேதம் சொல்கிற கருத்துல ஏற்றுக்கொண்டிருக்கிறான் என்றால் அவனால் பின்வாங்க முடியாது. அவனை கடவுள் நீதிமான் 7 தரம் விழுந்தாலும் அவனை திரும்பவும் எழுந்திருக்க வைப்பார். இப்போ நான் சொன்ன இந்த அற்புதத்தை பார்த்துட்டு ஓடியாந்துருது, அவங்க சொன்னான், பக்கத்து வீட்டுக்காரன் சொன்னான் ஓடியாந்துருது. இதுல வந்து இந்த மாதிரி ஆட்களுடைய ரட்சிப்பு என்பது நடைபெறவே இல்லை. அதுதான் இந்த வசனம் சொல்றது. 1 யோவான் 2:19 சொல்றது, அவர்கள் நம்மை விட்டு பிரிந்து போனார்கள், ஆகிலும் அவர்கள் நம்முடையவர்களா இருக்கவில்லை. கொஞ்ச காலம் நம்ம கூட இருந்தாங்க, ஆனா உண்மையிலே அவங்க நம்முடையவர்கள் கிடையாது. அதான் ரொம்ப அழகா எழுதுறாரு, நம்முடையவர்களா இருந்தார்களானால் நம்முடனே
நம்முடனே நிலைத்திருப்பார்கள். எல்லோரும் நம்முடையவர்கள் அல்லவென்றும் வெளியாகும்படிக்க பிரிந்து போனார்கள். அவங்க நம்முடையவர்களா இருந்தா கண்டிப்பா நிலைத்திருப்பாங்க. ஆனா கொஞ்ச காலம் நம்ம கூட இருந்தாங்க. நம்ம கூட இருந்ததுனால அவங்க நம்முடையவர்கள்னு சொல்ல முடியாதுன்னு வேதம் சொல்லுகிறது. அப்போ எதுக்கும் வந்து உட்காந்துட்டாங்க, நம்ம கூட எதுக்கும் வந்து உட்காந்துட்டாங்க. நம்முடையவர்களா உண்மையிலேயே அவங்க ஏற்றுக்கொண்டிருந்தார்கள் என்றால் அவர்கள் பிரிந்து போயிருக்க மாட்டார்கள். அப்ப ஏதோ ஒரு கோணத்துல இவங்க இயேசுவை ஏற்றுக்கொண்டிருக்காங்க. ஏதோ ஒரு கோணம் முன்னாடி சொன்ன கோணங்கள் தான். இதை பார்த்து அதை பார்த்து அதை பார்த்து இதை பார்த்து கொஞ்ச நேரம் இருக்கிறது கொஞ்ச நேரம் போறது. அதான் யோவான் 8 அப்படிதான் வர்றாரு. அவங்க விசுவாசிகள் கொஞ்ச நேரம் விசுவாசிக்கவில்லை, விசுவாசிக்கவில்லை. யோவான் 6 பார்க்கிறோம், அற்புதத்தை பார்த்து விசுவாசிக்கிறார், அப்புறம் விட்டு விலகி போகிறார்கள். அவங்க நம்முடையவர்கள் கிடையாது. நம்முடையவர்கள் என்று நாம் நினைத்துக் கொண்டிருக்கிறோம். அவர்கள் நம்முடையவர்கள் அல்ல. ஆண்டவர் உண்மையிலேயே ஒரு மகனை தொட்டிருந்தால் என்றால், இந்த கோணத்துல ஏற்றுக்கொண்டிருக்கிறான் என்றால், அவன் விழுந்தாலும் அவனை எழ வைப்பதற்கு ஆண்டவருக்கு வல்லமை உண்டு. இவங்க எல்லாம் டூப்ளிகேட்டா வந்து இவங்க டெஸ்ட் பண்ணி பார்த்துக்கிறாங்க, செக் பண்ணிக்கிறாங்க. உண்மையிலேயே மாற்றம் என்பது அவர்கள் உள்ளத்துல நடைபெறவில்லை. அதுதான் நாங்க சொல்றாரு. அப்ப உண்மையான சீடன் எப்படி இருப்பான் என்றால், அவன் தொடர்ந்து வார்த்தையில இருப்பான், அவன் தொடர்ந்து கிறிஸ்தவ வாழ்க்கையில நிலைத்திருப்பான், கிறிஸ்தவ வார்த்தையில இருப்பான். யாக்கோபு 2 அதிகாரம் 20வது வசனம் சொல்லுகிறது. யாக்கோபு 2:20 சொல்லுகிறது, வீணான மனுஷனே, கிரியை இல்லாத விசுவாசம் செத்ததென்று நீ அறிய வேண்டுமோ. ஆகவே ஒரு சீடன் என்றால் தொடர்ந்து எஜமானின் வார்த்தைக்கு என்ன பண்ணுவான்? கீழ்ப்படிவான், தொடர்ந்து கீழ்ப்படிவான், நிலைத்திருக்க வேண்டும். நிலைத்திருந்தால்தான் விடுதலையில முன்னேற முடியும். அது எப்படி நிலைத்திருக்கிறது? இப்ப நான் ஒரு ஸ்கூல்ல போய் ஜாயின் பண்றேன், 10 வருஷம் தான் ஹெட்மாஸ்டர் கீழ்ப்படிவேன். 11வது வருஷத்துல இருந்து நான் என்ன பண்ண மாட்டேன்? கீழ்ப்படிய மாட்டேன். என் இஷ்டத்துக்கு நான் ஆடுவேன்னா என்ன பண்ணுவாங்க? டிசி குத்து அமைச்சிடுவாங்க இல்லையா? ஸ்கூலை விட்டு தொட்டி அனுப்புவாங்க. 10 வருஷம் தான் நான் கீழ்ப்படியும் பிரதர், 11 வருஷத்துல நான் என் இஷ்டத்துக்கு ஆடுவேன். அதே மாதிரி கிறிஸ்தவ வாழ்க்கையும் தொடர்ந்து நிலைத்திருக்குன்னா கடைசி வரை நிலைத்திருக்கணும். இல்ல பிரதர் 5 வருஷம் நான் கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ்வேன், அதுக்கப்புறம் நான் போயிடுவேன் அப்படின்னா எப்படி அது கதை? நான் என் இஷ்டத்துக்கு போவேன்னா அது விடுதலையில முன்னேற முடியாது. அப்படி செய்யும் பொழுது உண்மை தெரியாது. ஆகவே நிலைத்திருக்கும் பொழுது மாத்திரமே நமக்கு உண்மை தெரிய வரும். உண்மை தெரிய வரும்.